யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு எம்சிக்யூ பார்க்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் மைனஸ் 3z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் வந்து இ பவர் மைனஸ் 3x காஸ் 3y, e power minus 3x sin 3y, e power minus 3x cos 6y, e power minus 3x sin 3y. சாரி, ஸோ இங்கே 6 வரும். இதுக்கு ஆப்ஷன் 6. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷனு. இதில் நம்ம என்னன்றதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த ரியல் பார்ட் ஆஃப், அப்போ ரியல் பார்ட் மட்டும்தான் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம காம்ப்ளெக்ஸில் படிச்சிருப்போம். z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு படிச்சிருப்போம். எக்ஸ் பிளஸ் ஐஒய். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ன்றது வந்து ரியல் பார்ட்னு படிச்சிருப்போம், இது வந்து இமேஜினரி பார்ட்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஐஒய்ன்றது. ஸோ இப்போ இதுதான் இதில் அப்ளை பண்ண போறோம். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னன்னா, இ பவர் மைனஸ் 3z. ஸோ அப்போ இந்த இ பவர் 3zக்கு பதில் இ பவர் மைனஸ் 3z வேல்யூ, z வந்து நம்ம இங்க சொன்னோம் இல்லையா காம்ப்ளெக்ஸ்ல, z வந்து என்ன பண்ணா எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் ஏ பிளஸ் ஐபி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதை வந்துட்டு சரி ஏ பிளஸ் பி இப்படி இருந்துச்சுன்னா, இ பவர் ஏ டாட் இ பவர் பின்னு படிச்சிருந்திருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிறதோட இதை ஃபர்ஸ்ட் உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இ பவர் மைனஸ் 3x இ பவர் 3x இந்த இ வேணாம். ஸோ மைனஸ் 3iy. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 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 ரூல் அப்ளை பண்ணும் போது இ பவர் மைனஸ் 3x இ பவர் மைனஸ் 3x டாட் இ பவர் மைனஸ் 3iy. சரிங்களா? இந்த இ இல்லை, இது உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ தனியாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஆயிலஸ் ஃபங்க்ஷன், ஆயிலஸ் ஃபார்முலா படிச்சிருப்போம். ஆயிலஸ் ஃபார்முலா என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் ஐ டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டான்னு படிச்சிருந்திருப்போம். ஸோ அப்போ இங்கே டீட்டாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3y. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதை அப்படியே காமனாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இ பவர் மைனஸ் 3x சொல்லி எடுத்துக்கணும். ஸோ ஆயிலஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது காஸ் 3y மைனஸ் ஐ சைன் 3y. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் டீட்டாவோட வேல்யூ மைனஸ் 3y. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது ஓகே ஓகே காஸ் 3y மைனஸ் ஐ சைன் 3y. சாரி, இங்கே ப்ளஸ் வரும், ப்ளஸ் ஐ சைன் 3y. காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஓகே, இப்போ இ பவர் மைனஸ் 3x காஸ் 3y, அதாவது மைனஸ் 3y வரணும். ஒரு நிமிஷங்க பார்த்தீங்கன்னா, இ பவர் மைனஸ் 3x இ பவர் மைனஸ் 3iy இருக்குங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ஆயிலஸ் ரூல் யூஸ் பண்ணும் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் மைனஸ் 3x இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் 3y, டீட்டாவோட வேல்யூ மைனஸ் 3y. ஸோ பிளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் 3y. சரிங்களா? இப்படி தான் வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மைனஸ் 3y வரணும், இங்கேயும் மைனஸ் 3y வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இந்த இ பவர் மைனஸ் 3x. இப்போ இங்கே ஒன்று இன்னொரு ரூல் படிச்சிருப்போம் நம்ம, அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா வரும், சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் டீட்டான்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ரூல் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இ பவர் 3x இங்கே மைனஸ் 3y இருக்குங்களா? இங்கேயும் மைனஸ் 3y இருக்கும், இங்கேயும் மைனஸ் 3y இருக்கும். சரிங்களா? டீட்டான்றது 3y. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னா நமக்கு காஸ் டீட்டா. ஸோ அப்போ காஸ் ஆஃப் 3yன்னு வந்துடும். மைனஸ் மைனஸ் ஏன் வருதுன்னா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா. அந்த மைனஸ் தான் இந்த மைனஸ். ஐ
sin of 3y. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா e power minus 3x உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா e power minus 3x cos 3y minus e power minus 3x sin 3y. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் பார்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இமேஜினரி பார்ட் விட்டுடலாம். இதில் ரியல் பார்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இமேஜினரி பார்ட், அப்போ இது எடுத்துடலாம். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் மைனஸ் 3z தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இ பவர் மைனஸ் 3x காஸ் ஆஃப் 3yன்றது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இது எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ.